சூடி கொடுத்த சுடற்கொடி நாட்டிய நாடகம். பெரியாழ்வாரால் துளசி மாடத்தின் அருகே கண்டெடுக்கப்பட்டு கோதை என்று பெயர் சூட்டி வளர்க்கப்பட்ட மகள் ஆண்டாள். கோதை கண்ணன் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தி உணர்ச்சியினால் பாடிய பாடல்கள் பாவை பாடல்கள். திருமாலையே மணந்து கொள்ள உறுதி பூண்டு கணா கண்டு தெய்வ காதல் கொண்டவள் கோதை. பெரியாழ்வார் நாள்தோறும் தன் கரங்களால் தொடுத்த மாலையை வடபத்திர செயினருக்கு சூட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இறைவனுக்கு சூட்டவிருந்த மாலையை கோதை தினமும் தனக்கு சூடி கண்ணாடி முன் அழகு பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு நாள் பெரியாழ்வார் தன் மகளின் செயலை கண்டு மிகுந்த கோபம் கொண்டு வெகுவாக கண்டித்தார். மீண்டும் வேறு மாலையை கட்டி இறைவனுக்கு சூட்டும் போது அம்மாலை உடனே கீழே விழுந்தது. அன்றிரவு வடபத்திர செயினர் பெரியாழ்வார் கனவில் தோன்றி, நின் மகள் சூடி கொடுத்த மாலையே எனக்கு மகிழ்வு தரும் என்றார். இன்றளவும் தினமும் ஆண்டாள் சூடிய மாலையையே வடபத்திர செயினருக்கு சாற்றுவது வழக்கத்தில் இருந்து வருகிறது. சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாளின் திருமண நிகழ்வை சோனாவல்லியப்பா பப்ளிக் பள்ளி மாணவர்களின் நாட்டிய நாடகமாக கண்டுகளிப்போம். கோதை கண்டெடுக்கப்பட்ட நிகழ்வை காட்சி ஒன்றின் வாயிலாக காண்போம். திருமால் பெருமைக்கு நிகரேது, திருமால் பெருமைக்கு நிகழேது, உந்தன் திருமடி நிழலுக்கு இணையேது. பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது. காட்சி 2. ஸ்ரீகிருஷ்ணரின் பெருமை. கிருஷ்ணன் என்றாலே அனைவரின் நினைவுக்கு வருவது தலையில் மயிலிறகும் கையில் புல்லாங்குழல் தாங்கிய உருவமும் தான். ஆயர்பாடி சிறுவர்களுடன் சேர்ந்து மண்ணில் புரண்டு விளையாடும் லீலைகளை பற்றி கண்டு மகிழ்வோம். தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. ஏ ஏ தின்னப்பழம் கொண்டு தருவான் கண்ணன், தின்னப்பழம் கொண்டு தருவான். பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், தின்னப்பழம் கொண்டு தருவான். பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னை எனல்கள், என்னப்பன் என்னை எனல்கள். தன்னை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. நிலை
காட்சி 3. கோதையின் அன்பு. கோதை கண்ணன் மீது கொண்ட அன்பினால் தான் காணும் அனைத்தும் கண்ணனாகவே கண்டாள். ஆண்டாள் இளவேனில் கால கனவாக தன் தோழிகளுடன் ஆடிப்பாடும் நிகழ்ச்சியை கண்டுகளிப்போம். காட்சி 4. மாலை சூடுதல். பெரியாழ்வார் வடபத்திர சைனருக்கு தொடுத்து வைத்திருந்த மாலையை கோதை தான் சூடி அழகு பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு கோபம் கொண்டு தன் மகளை வெகுவாக கண்டித்தார். இந்நிகழ்வை காட்சியாக காண்போம். காட்சி 5. ஆட்கொள்ளல். கோதை சூடிய மாலையை விடுத்து பெரியாழ்வார் புதிய மாலையை தொடுத்து வடபத்திர சைனருக்கு சமர்ப்பிக்கிறார். ஆனால் திருமால் கோதை சூடிய மாலையையே ஏற்கிறார். ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. காட்சி 6. மார்கழி விரதம். ஆண்டாள் மார்கழி 30 நாட்களும் திருப்பாவை பாடல்களை பாடி திருமாலையே மணக்க பாவை விரதம் இருக்கிறாள். இவ்வாறு பாவை விரதம் இருந்ததை காட்சியாக காண்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீரட போதுவே பொதுமினோ நேரிழையீர் சீர்வல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் பூர்வே கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராத கண்
யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தார் நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் ஆரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். காட்சி 7. திருமணம். ஆண்டாள் தான் மேற்கொண்ட விரதத்தின் பயனாக பெருமாளையே மணக்கும் பாக்கியம் பெற்றாள். காட்சி 8. மணக்கோலத்தில் ஆண்டாள் நாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதரும் கருடாழ்வார் பெரியாழ்வாருடன் காட்சி தருதல். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ண மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ண உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணாவுள் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். சோனாவல்லியப்பா பப்ளிக் பள்ளி மாணவர்களின் சூடிக் கொடுத்த சுடற்கொடி நாட்டிய நாடகத்தை கண்டுகளித்த சான்றோருக்கும் ஆன்றோருக்கும் எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.